படிச்சிட்டியாடி? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் டி பூமாரி. தமிழ் மாவட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும். நீ படிச்சிட்டியாட்டி? நீ படிச்சிருப்ப, நீ தானே கிளாஸ் டாப்பர் ஆச்சே. படிச்சிருக்கேன் டி, நேற்றே எல்லாத்தையும் படிச்சுட்டேன். நீ இப்போ டக்குன்னு எல்லாத்தையும் படி. ஏட்டி தமிழம்மா வந்திருக்காங்களான்னு போய் பார்த்தீங்களாடி யாராவது? வரும்போதே ஸ்டாஃப் ரூமில் பார்த்து தண்டி வந்தேன். தமிழம்மா அப்போ வரல, இப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வராமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் டி. ஒன்றுமே படிக்கல, மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது. ஏட்டி கண்மணி, திருக்குறள் தானே படிக்க சொன்னாங்க. திருக்குறளே உனக்கு மண்டையில் ஏறலையா? சின்ன வயசுலேருந்து படித்தது தானே, படி. சரி டி, படிக்கிறேன். ஏட்டி கண்மணி, 10 குறள் தானே, படிச்சிடலாம் படி. ஆமாட்டி, 10 திருக்குறள் மட்டும் நம்ம படிச்சு சொல்லல, நமக்கு நிறைய எழுதுறதுக்கு கொடுத்து சாவடிச்சிருவாங்க. அந்த 10 திருக்குறள்ல 100 வாட்டி எழுதிட்டு வர சொன்னாலும் சொல்லிடுவாங்க தமிழம்மா. நீங்க 3 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் படிச்சுட்டு தானே இருக்கேன், எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சாரி மீனா, உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? சரி, நாங்க இனிமே பேசல. ஏட்டி மீனா, உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க மட்டும் தானே பேசிட்டு இருக்கோம். நீ படிக்கிறதா இருந்தா அமைதியா அந்த பக்கம் திரும்பி படிக்க வேண்டியதானே. அஞ்சலி, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னையே எடுத்து பேசுவேன். நான் தமிழம்மா கிட்ட உன்னை மாட்டி விடுறேன்னா இல்லையான்னு பாரு. சொல்லிக்க மீனா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ தமிழம்மா கிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்க. இருட்டி, உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஏட்டி அஞ்சலி, தேவையில்லாம அவகிட்ட பிரச்சனை பண்ற. அவ ஏதாவது பேசினா பேசிட்டு போறான்னு விட வேண்டியதானே. மாதிரி நீ இருக்க மாதிரி பேசாமலே இருந்தா இவ இப்படிதான் ஓவரா பண்ணிட்டு போவா. இவளெல்லாம் இப்படியே பேசும்போதே பதிலடி கொடுத்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு இல்லட்டி அஞ்சலி, நீ ஏதாவது சொல்லி அவ நம்ம மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டானா அப்புறம் தேவையில்லாம நமக்குள்ள சண்டை தான் வரும். அதனாலதான் சொன்னேன். அதுக்கில்ல பூமாரி, இப்படியே நம்ம அவளை பேச விட்டுட்டே இருந்தோம்னா நம்ம தலைமையில ஏறி உட்காந்துப்பா. அதனாலதான் சொல்றேன். சரிட்டி, என்னவாது பண்ணு, பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுட்டி, இப்ப படிப்போம். தமிழம்மா வந்துட்டு போறாங்க. டேய் அஜய், கார்த்தி, பொண்ணுங்கெல்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறாளுங்கடா. நம்ம ஏன் படிக்காம வந்துட்டோம்டா, என்னடா பண்றது? டேய் சுபினே, இன்னைக்கு தமிழம்மா வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியல. வராம இருந்தாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும். இல்லையே, தமிழம்மாலாம் வந்துட்டாங்க. நான் ஸ்டாஃப் ரூம்ல பார்த்துட்டு தான் வந்தேன். என்னடா சொல்ற, தமிழம்மா வந்துட்டாங்களா? ஐயோ, நான் ஒண்ணுமே படிக்கலடா, பயமா இருக்கு. இல்ல சுபினே, கார்த்தி, தமிழம்மாவை பார்த்தோன்னே நான் ஒரு 2 குறளை மனப்பாடம் பண்ணிட்டேன்டா. இங்க வந்து உட்காந்து. இல்ல அஜய், நீ சரியான துரோகில. இல்ல, உனக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தால, எனக்கு பயமா இருக்குல்ல. இல்ல, எனக்கும் அந்த 2 திருக்குறள் சொல்லித்தால. சரியில்ல, கவலைப்படாதீங்க, நான் சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூ தூ என்று தூவும் மலை. 2வது குறள்ல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் யார் யார் பொருள் என்று தெரியாது எனக்கு. அவ்வளோதால படிச்ச, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒழுங்கா தமிழ்ல மட்டும் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிருங்க. சரியில்ல அஜய், நல்ல வேலை இந்த 2 குறளாக நீ சொல்லி கொடுத்தியே. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு. இல்ல, நீங்க 2 பேரும் படிச்சுட்டே இருங்க. நான் போய் பூமாரி கிட்ட கேட்டு இன்னும் ஒரு 2 குறள் கேட்டு வரேன். ஏன்னா அந்த தமிழம்மா வந்தாங்கன்னா முதல்ல நம்மளதான் எழுப்பி கேட்பா. சரியில்ல, போய் கேட்டு வரல. கேட்டு எங்களுக்கும் சட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லல. சரியில்ல, இரு போய் கேட்குறேன். மீனா இருக்காளே, இவகிட்ட கேட்போமா? நம்ம கேட்டா சொல்லி தருவாளான்னு தெரியலையே. பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம். மீனா, திருக்குறள் படிச்சிட்டியா? எனக்கு நீ படிச்சுன்னா கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? சுபின், மரியாதை இங்கேருந்து போறியா? நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுல வேற உனக்கு திருக்குறள் சொல்லி தரணுமா? ஏன், தமிழ் மேம் நடத்தும் போது நீ பாத்தியா இல்லையா? அது இல்ல மீனா, நான் பார்த்தேன், இருந்தாலும் மறந்துடுச்சு. உன்கிட்ட கேட்டா நீ சொல்லி தர மாட்டியா? அதான் கேட்கலான்னு வந்தேன். சரி படி, நீ ரொம்ப பிஸியா இருப்ப போல. நான் பூமாரி கிட்ட கேட்டுக்கிறேன். வந்துட்டான் பூமாரி குமாரி. ஏட்டி பூமாரி. சொல்லல சுபின், என்ன வேணும்? ஏட்டி, நான் ஒரு குறள் கூட படிக்கல டி, எனக்கு ஏதாவது சொல்லித்தாட்டி. சரியில்ல, வா சொல்லித்தரேன். சரியில்ல, நான் ஒரு குறள் சொல்றேன், கேட்டுக்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சரி டி, இன்னொரு குறளும் சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. சரி டி, போதும் எனக்கு இந்த 2. இன்னும் நிறைய சொன்னேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுவேன். சரியில்ல, இந்த 2ஐயாவது உருப்படியா சொல்லு. சரி டி பூமாரி. பிள்ளைகளா, எல்லாரும்